அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இலங்கை சிறையில் உள்ள 80 மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முதலமைச்சர் கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்கள் நேற்று இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இலங்கை காவலில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவரது மீன்பிடி படகுகளையும் முறையாக விடுவிப்பதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று அதிகாலை 14 மீனவர்கள் அவர்களது இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகு மற்றும் ஒரு பதிவு செய்யப்படாத நாட்டு படகுடன் சிறைப்பிடிக்கப்பட்டதை முதலமைச்சருடைய கடிதத்தில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை முடிவுகள் கொண்டு வர மத்திய அரசு தூதரக ரீதியான தலையிட வேண்டும் என்றும் பலமுறை வேண்டுகோள் விடுத்த போதிலும் இது போன்ற கைது சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பது என்பது கவலை அளிப்பதாகவும் முதலமைச்சருடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தற்போது 137 மீன்பிடி படகுகளும் 80 மீனவர்களும் இலங்கை அதிகாரிகளால் காவலில் இருப்பதாகவும் மீனவர்கள் அவர்களின் ஒரே ஒரு வாழ்வாதாரமான பாரம்பரிய நீர்நிலைகளை மீன்பிடிக்கும் உரிமையை இழந்துள்ளதை தனது கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே கைது செய்யப்பட்ட அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிப்பதற்கான தேவையான உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.